பவி இன்டெகிரேட் ஃபார்ம் கனி அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது ஒரு தலச்சேரி கடைங்க, அப்புறம் ஒரு தலச்சேரி ஆடு 2 சேல்ஸ்க்கு இருக்குங்க. இப்போ முதல்ல வருது பாருங்கள் தலச்சேரி ஆடு, அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா 35 கிலோ சைஸில் இருக்குதுங்க. ஒரு 3.5 மாத சனையில் இருக்குதுங்க. 3 to 3.5 மாத சனையில் இருக்குது. பக்கத்தால் இருக்கிற தலச்சேரி சோஜித் கிராஸ் இது இருக்குதுங்க, கடை இருக்குது. இது டார்க் ப்ரௌன் இருக்குது பாருங்கள், இது வந்து ப்ரீடிங்க்கு ஆகாதுங்க. ப்ரீடிங்க்கு ஆகாதுன்னா அதோட மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா வால் சுழி ப்ளஸ் தலை சுத்து 2ம் இருக்குது. நான் வாங்கிட்டு வரப்போ சரியாக பார்க்கலிங்க. இப்போ ரீசெண்டாக நேற்று 2 வாட்ச் பண்ணதில் வந்து அது தீனி எடுக்கிறதுலே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதனால் நான் ப்ரீடிங்க்கு கொடுக்க விரும்பலை. அது தனியாக ஏதோ ஒன்று பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கொடுக்குற இதை பார்க்கலாங்க. அதை நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இந்த நிறைய நண்பர்கள் வந்து தலை சுத்துறதுன்னா எப்படி இருக்கும், வால் சுழின்னு எப்படின்னு இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ நம்ம சேல்ஸுக்கு வர கடாய் பார்க்கலாங்க. இப்போ நம்ம சேல்ஸில் இருக்கிற இந்த கடாய் பார்த்தீங்கன்னா தலச்சேரி ஆட்டுக்கு சோஜித் கடாய் போட்டு வந்ததுங்க. கடாய் பார்த்தீங்கன்னா நல்லா நெட்டோட்டமான கடாய்ங்க. 4 பல்லு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல கழுத்து நீளம் இருக்குது. நல்ல லைனேஜ், நல்ல உருவம் நல்ல உருவங்க. கடாய் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா தெளிவாக இருக்குது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. வால் சுழியில் தலை சுத்தல் அது மாதிரி எந்த விதமான பிரச்சனையுமே இல்லைங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 55 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்கும். 55 கிலோ தாராளமாக வருங்க, அந்த அளவில் இருக்குது. உருவம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீ ஒரு மீறி போனால் ஒரு 2-3 மாதத்துல ஒரு 10 கிலோ 15 கிலோ வெயிட் ஏற்றுற அளவுக்கு அது பண்ணலாங்க. பக்ரீத் எய்ம் பண்ணி வாங்குறவங்களுக்கு வந்து அது சிறந்ததாக இருக்குங்க. ஏன்னா பக்ரீத் வரக்கு இன்னொரு 3.5 மாதம் தான் இருக்குது. அந்த லெவலில் வந்து இதை வாங்கினீங்கன்னா இன்னொரு 15 கிலோ 20 கிலோ வெயிட் ஏற்றிக்கலாம். தரமாக இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா போயர் கடை லாஸ்ட் சேல்ஸ் போஸ்ட்டில் போட்டிருந்தேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் சென்னைக்கு வந்து இதை கொடுக்குறதா இருந்தது. அதுக்கு முன்னாடி நண்பருக்கு வந்து தலச்சேரி கடை ரொம்ப குவாலிட்டியாக ஒன்று பிடிச்சங்க. அதை எடுத்துக்கிட்டு இந்த போயர் வேண்டாம் அப்படின்னாருங்க. சரி அதனால் நம்ம சேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரீசேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்ம இதில் போஸ்ட் போடுறேங்க. இப்போது அந்த போயர் கடையுமே வந்து டாப் லைனேஜுங்க. வேணுங்கிற நண்பர்கள் வந்து மறுபடியும் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். யார் கேட்டாங்க எனக்கு தெரியாதனால மறுபடியும் இந்த போஸ்ட் போடுறேங்க. இப்போ இந்த தலச்சேரி ஆடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடு வால் சுழியெல்லாம் இது இல்லைங்க. ஆடு கொஞ்சம் ஹைட்டு கம்மிங்க. 2 கடைந்து ஒரு 6-6.5 மாதத்துலேயே பயிரானதுனால ஆடு வளரலைங்க அதிகமாக. ஆனால் ஆட்டோட குவாலிட்டி நல்லா இருக்குங்க. மடிக்கட்டு நல்லா இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 குட்டி போட்டிருந்தேங்க. 2 குட்டியுமே நல்லா தரமாக இருந்ததுங்க. கூடவே நான் ஒரு ஃபீமேல் கிட்ட எடுத்திருந்தேனுங்க. ஃபீமேல் கிட்ட ஆட்டோட பெருசாக இருந்ததுங்க. அது நல்லா தரமாக இருந்தது. இது வேணுங்கிற நண்பர்களை வந்து டேரெக்டாக எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா கேஜி ஒரு 450 தரலாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலச்சேரி சோஜித் மேல் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரேஞ்சில் கொடுக்கலாங்க. ஒரு 5-10 முன்ன பின்ன கொடுக்கலாம். 4 பல்லுங்க. ஆனால் தெளிவாக இருக்குது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இப்போ ஒரு 4 நாள் ஆச்சுங்க. கடாயை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. ப்ரீடிங்க்கு வந்து நல்லா இருக்குங்க. இதை நல்லா கொஞ்சம் பார்க்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து நான் வீடியோவில் காமிக்கிற காரணம்னு கேட்டிங்கன்னா, அது நடக்கிறது எப்படி இருக்குது, அப்புறம் மற்றபடி அதனோட தோரணையெல்லாம் எப்படிங்கிறதுக்காக தான் வீடியோவில் கொஞ்சம் லாங்காக காமிக்கிறதுன்னு வைங்களேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. கடாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த விதமான நம்ம குறைய சொல்ல முடியாது. தோரணை அனைத்துமே வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நாள் ஆச்சுங்க. தீனி எடுக்கிறதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இதை வந்து நம்ம எந்த விதமான தப்புமே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா என்கிட்ட வந்து 1 நாள் 2 நாள் இருந்தால் தான் அந்த ஆட்டோட குறை நல்லா தெரிய முடியுங்க. வந்ததையும் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அதில் குறைய பெருசாக சொல்ல முடியாது. இந்த ஆடு என்கிட்ட வந்ததுங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்தனைக்கு நல்லா தான் இருந்தது. பார்க்குறக்கு நல்லா தான் இருக்கிற மாதிரி இருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலை சுற்றுறது, வால் சுழி எல்லாம் இருக்குதுங்க. தீனி எடுத்துக்கிறதுல எடுத்துக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்குதுங்க. இது வந்து நார்த்துலேருந்து எடுத்ததானுங்க. நார்த்துலேருந்து எடுக்கிறப்பல இது ரேட் அதிகமாக போட்டு தான் எடுத்தது. என்ன பண்ணுறதுங்க, அப்புறம் நம்ம ப்ரீடிங் ஆகலைங்கிறப்ப கொஞ்சம் குறைச்சி தான் கொடுக்க முடியும். எடுக்கிறது குறைச்சி தான் எடுக்க முடியுங்க. பாருங்கள் வால் சுழிங்கிறது இதானுங்க. லேசாக சுழிச்சிருக்குங்களா, அதுதான் வால் சுழி. தலை சுற்றலுங்கிறது பார்த்தீங்கன்னா இப்படி சுற்று பாருங்கள். இதுக்கு பேர் தலை சுற்றுறதுங்க. இது மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறத வந்து அதிகப்படியான நண்பர்களும் வாங்க மாட்டாங்க. இதில் வந்து தவறு எதுவும் இல்லைங்க. இது ஆட்டில் வந்து எந்த தவறு இல்லை. இது ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா சுழி இருக்கிறது தலை சுற்றுறது வந்து வீட்டுக்கு ஆகாது அப்படிம்பாங்க. அதனால் நான் சொல்லி கொடுத்துட்றதுங்க. இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7-8 எடுத்தேங்க. 7-8 அனைத்துமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் ஒரு 20 எடுத்தேங்க. அனைத்துமே வந்து இன்றைக்கி சென்னைக்கு லோடு அனுப்பிச்சுட்டோம். இந்த லோடு அனுப்பிச்சுட்டதை பார்க்கலாங்க. இதில் இருக்கிறது அனைத்துமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னைக்கு நம்ம ஃபார்ம்லேருந்து நம்ம டீம் மூலிமா சென்னைக்கு போச்சுங்க. அனைத்துமே வந்து நல்ல ப்ரீடுங்க. ஃபஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா மேலே டாப் குவாலிட்டியான தலச்சேரி மேலுங்க. ஃபுல் பிங்க்கில் இருந்தது. அதனால் அந்த தலச்சேரி கடாயை எடுத்துக்கிட்டு போயர் கடாயை விட்டு போயிருந்தாங்க. வேணுங்கிற நண்பர்கள் வந்து போயர் குட்டிக்கே புக் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நன்றிங்க.